தேவனுக்கே துதிகான மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 57ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க தாவீது பாடிய ராகத்துடன் ஒப்புவிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதம். முதலாம் வசனத்திலே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மையின் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். Have mercy on me, my God, have mercy on me, for in you I take refuge. I will take refuge in the shadow of your wing until the desire has passed. பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனுடைய செட்டைகளின் நிழல் என்பது அவருடைய அன்பு, பாதுகாப்பு, பலம் மற்றும் கிருபையுள்ள அவரது சமூகம் இவற்றை தெரிவிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஜெபத்தில் அவரிடத்தில் வருகிற போது அந்த செட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெற்று விசுவாசத்தில் அவர் மேல் சார்ந்திருப்போம். அவருடைய நோக்கத்திற்கு மாறாக நமது வாழ்க்கையில் கிரியை செய்கிற சகல காரியத்தினின்றும் அவருடைய செட்டைகளின் அடைக்கலத்தில் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். 2ஆம் வசனம் சொல்கிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தாவீதின் வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒன்று. ஒரு மேய்ப்பனாக இருந்தவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தார். அவன் சவுல் ராஜாவுக்கு பிரியமானவனாய் இருந்தான். 1 சாமுவேல் அங்கே 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேலை பார்க்கிறோம். ஆனாலும் தாவீது தேவ பலத்தோட கோலியாத்தை கொண்டு போயிட்டான். மக்கள் தாவீதை போற்ற சவுலுக்கு தாவீதின் பேரில் எரிச்சல் உண்டானது. மக்கள் தாவீதை புகழ்ந்த உடனே சவுலுக்கு தாவீதின் பேரில் எரிச்சல் உண்டானது. இதனால் தாவீதை கொன்று போட ராஜா முயற்சித்தான். அதற்கு தப்பி குகையில் ஒளிந்து கொண்ட தாவீது தன் நிலையை எப்படியா விவரிக்கிறான். அதான் வசனம் 4ஆம் வசனத்திலே, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டயமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே என்று சொல்கிறார். ஒரு பெரிய கோலியாத்தை சிறு கவனினாலே கொன்றவன், பல யுத்தங்களில் வெற்றி பெற்றவன், இப்போது தன் வாழ்க்கைக்காக போராட்ட முனையில் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்காக தாவீது ஒருபோதும் சோர்ந்து விடவில்லை. இந்த போராட்டத்தை தான் தனிமையாக நின்று ஜெயிக்க முடியாது என்பதை தாவீது உணர்ந்திருந்தான். அதே வேளையில் இப்போரில் தாம் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதையும் அறிந்திருந்தார். இந்த நிச்சயத்திற்கு முக்கிய காரணம், தாவீது தன் போராட்டத்தை கர்த்தரின் கரங்களில் ஒப்பு கொடுத்து விட்டு தேவனுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை குறிக்கிறது. தனக்காக யாவையும் செய்து முடிக்கத்தக்க ஒருவர் தனக்கு இருக்கிறார் என்பதை தாவீது நம்பினார். பிரியமானவர்களே, அதான் அங்கே அவர் வசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வசனம் 7ஆம் வசனத்திலே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனை என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர், நாம் தாவீது அல்ல, ஆனால் நாம் ஆளுகின்ற நிலையில் நமக்கும் பல எதிரிகள் எழும்புகிறார்கள். அந்த சமயத்தில் நாம் பயந்து கலங்கி போகிறோம். இப்போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்வேன் என நாம் தவிக்கின்றோம், ஏங்குகின்றோம். ஏன் இந்த கலக்கம்? நமது யுத்தங்களை தேவ கரத்தில் விட்டுவிட்டு நமது உண்மைத்துவத்தை காத்துக்கொள்ளும் போது எத்துன்ப நேரத்திலும் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதான் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பார், நம்மால் உறுதியாக நெகிழ விடாதிருப்பார் என்று சொல்லி அங்கே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திப்போம். நமது போராட்டங்களை நாம் இன்னமும் சுமந்து திரிகிறோமா? யாவையும் கர்த்தர் கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுவோம். தாவீதை போல கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார், நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை தருவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.